சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னாய் அருவி மூலிகை. அதாவது சென்னாய் அருவி மூலிகை வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அது சென்னாய் அருவினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டிலிருந்து அந்த இலைகள்லாம் சிவப்பு கலரில் இருக்கும். சென்னாய் அருவிங்கிறது இப்படி சிவப்பாக இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப இது அந்த சாதாரண சென்னாய் அருவியை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. நம்ம மாந்திரிகமாக இருக்கட்டும், அதுபோல் நம்ம மூலிகை, அதாவது நம்ம வைத்திய முறைகள் இருக்கட்டும், ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை, அற்புதமான ஒரு மூலிகை. இந்த சென்னாய் அருவி வந்து இப்போ இந்த மகான்கள்லாம் சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அரிசி போல் இருக்குது பார்த்தீங்களா, இதுகளைத்தான் நல்லா பாருங்கள். இந்த அரிசி போல் இருக்கிறத தான் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அந்த பசி அடங்குவதற்காக இதை சமைச்சு சாப்பிட்ருவாங்க. பல நாள் அந்த மலைகளில் போய் தியானத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் தான் அந்த தியானங்கள் இந்த இதுகள்லாம் பூஜைகள் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அதை பசி எடுப்பதற்காக சில உணவுகள் எடுத்து அதை சரி செய்வாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமாக பார்ப்போம். இந்த மூலிகைகள் பார்த்திங்கன்னா, இதனுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஈரல் பார்த்திங்களா, அதெல்லாம் சில பேர்த்துக்கு இரத்த கசிவு இருக்கும், பல் வலி அடிக்கடி ஏற்படும். இந்த நபர்கள்லாம் இந்த சென்னாய் அருவியுடைய வேர்களை பிடுங்கி பல் துளைத்தால் அந்த பல் வந்து நல்லா நரம்பு ஸ்ட்ராங்காகும், அந்த இரத்த கசிவு இருக்காது, அந்த புண்ணுகள் வந்து நல்லா ஆறிடும், அந்த பல்லுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, துர்நாற்றம் இருக்காது. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மூலிகை. அதுபோல் இது ஒரு நபர் மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள், இந்த மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது தொய்ந்து இந்த சென்னாய் வேரை வந்து நம்ம பிடுங்கி பல் துளைக்கி வந்தால் வாக்கு பலிதமாகும், வாக்குகள் சித்தியாகும். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வாக்கு பலிதமாகும். எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் அந்த வாக்கு சொன்னோன்னா அந்த வாக்கு முக்காலமும் தெள்ள தெளிவாக இருக்கும். இந்த சென்னாய் அருவியுடைய வேரை அதுபோல் இது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து இந்த வேரை பிடுங்கி அந்த வேர் அல்லாமல், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை தான் பிடுங்கணும். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வேர் அல்லாமல் நம்ம அந்த சென்னாய் அருவியை வேரை பிடுங்கி வெள்ளி தாயத்தில் அடிச்சுக்கிட்டால் இதில் சகல வசியமும் நம்மளுக்கு சித்தியாகும். அதாவது சகலமும் நம்மளுக்கு பணப்பிரச்சனைகள், பில்லி சூனியம், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த மூலிகையிலிருந்து இந்த வேர்களில் நம்மளுக்கு நிறையா பயன்கள் இருக்குது. அதனால் இந்த வேர்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த வேரோட வந்து 3 வேர்கள் நம்ம சேர்த்து இதை அந்த தாயத்தில் போடலாம். அதாவது சென்னாய் அருவியுடைய வேர், அதுபோல் குப்பைமணி வேர், அதுபோல் நம்ம தொட்டாசினிங்கி அல்லது நம்ம வெள்ளரிக்கன் வேர், இதுகெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒரே தாயத்தில் அடித்தோம்னா அதில் நிறையா விஷயங்கள், அந்த நிறையா பாதிப்புகளிலிருந்து இந்த 3 வேர்களும் நம்மளுக்கு நிறையா சக்திகளை கொடுக்கும். அதனால் அதுக்கெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் மை முறைகளும் பயன்படும், நம்ம வேர்களாகவும் பயன்படுத்தலாம். அதுபோல் சென்னாய் அருவியுடைய வேர்களை முழுமையாக பிடுங்கி அதை நல்லா எடுத்து பிடுங்கி கழுவி நம்ம சுத்தமான நீரில், கோமியத்தில் அல்லது பன்னீரில் கழுவி அது ஃபுல்லாக மஞ்சள் தடவி நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம வணங்கி வரலாம். ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போகிறோம்னா அந்த வேர்களை நம்ம வச்சு கையில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், நல்லதாகவே வந்து சேரும். அதனால் இந்த சென்னாய் அருவியுடைய மகிமை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வேர்கள் வந்து நிறையா சக்திகள் உண்டு. இந்த வேர்களுக்கு வந்து எண்ணற்ற மூலிகள், இதில் வந்து மை முறைகள் நிறையா பயன்பெறும். அதனால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுபோல் இன்னொரு நாளைக்கு நம்ம சாதாரண அந்த நாய் அருவியுடைய மூலிகையினுடைய மகிமை என்ன, அதுபோல் இந்த குப்பைமேனி மற்றும் தொட்டால் சினிங்கி, வெள்ளரிக்கன் இதெல்லாம் சேர்த்து ஒரே நாள் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு மொத்த பதிவு, மை எப்படி அதை அரைக்கணும், அந்த வேர்களை எப்படி நம்ம முறைப்படி அந்த வேர்களை நம்ம சாபனபர்த்தி செய்து நம்ம வேர்களை நம்ம அந்த வேர்களை பிடுங்கி நம்ம எப்படி அதை முறைகளாக மைய அரைக்க வேண்டும், அதுகளை எப்படி முறைப்படி நம்ம தாயத்தில் அடைக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம முறையாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதனால் இப்போ சென்னாய் அருவியுடைய மகிமை
நம்ம எப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவு செஞ்சுருக்குறோம். சென்னாயுருவிங்கிறது அந்த இலைகளும் சிவப்பாக இருக்கும், அந்த தண்டுகளும் சிவப்பாக இருக்கும். பார்த்துக்கிறோங்க. சாதாரணது பச்சையாக இருக்கும். அதனால் சென்னாயுருவி தான் அந்த சாதாரணதை விட ரொம்ப பவராக இருக்கும், ரொம்ப வேலை குவிக்காக இருக்கும் அந்த மாந்திரிகத்தில். அதனால் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு நாள்பட்ட புண் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம அந்த புண்ணுகளில் வந்து இந்த இலைகளை நல்லா கசக்கி புழிஞ்சு அந்த சாறு விட்டோம்னா அந்த புண் ரொம்ப நாள் சென்ற புண் கூட ஆறிடும். அல்லது இதை அரைத்து அந்த புண்ணில் கட்டுனா சீக்கிரமாகவும் ஆறும். அந்த மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் இது மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு செஞ்சுருக்கிறேன். அனைவரும் இதை பயன்பெறுங்க. சதுரகிரி சிந்துர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இருக்கிற நபர்களுக்கு அடுத்து நம்ம நிறையா மூலிகைகள் வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அனைவருக்குமே பயனுள்ள விஷயங்கள் பூரா நம்ம பதிவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.